பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் தங்கமயிலி இவங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு வராங்க. இங்கே நம்மளுடைய அரசி, நம்மளுடைய மீனா, ராஜி இவங்கெல்லாம் கோர்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க வெளியே. அப்போ நம்மளுடைய தங்கமயில பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த அளவுக்கு அரசிக்கு கோவம், அவங்கள சும்மா விட போகிறதில்ல அப்படின்ட்டு. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அரசி நீ கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையாக இருன்றாங்க. எப்படி அண்ணி பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க? இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது அண்ணின்றாங்க. இந்த அளவுக்கு மோசமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மா எப்படியெல்லாம் இவங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க என்னடனா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ஜென்மங்களை நான் பார்த்ததே இல்லை அண்ணின்றாங்க. இங்கே பாரு இப்படின்னு தான் இருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுன்றாங்க. அதனால இதை பெரிய விஷயமா எடுத்துக்காது அப்படின்றாங்க. என்னதான் பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம்னாலும் என் மனசு அது இது பண்ண மாட்டேங்குதுன்றாங்க. அவங்க கூட அண்ணின்ட்டு நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு வேலையை பண்ண எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வருது அப்படின்ட்டுலாம் ஒரு மாதிரி ரொம்ப கோபமாக இருப்பாங்க. அதனால சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க நம்மளுடைய மீனா இருந்துட்டு. அதுக்கப்புறமா நம்மளுடைய பழனி வராங்க. இங்கே பாருங்கம்மா, கண்டிப்பாக இன்னைக்கு வெளியே எடுத்துடலாம், சரியா? நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்கடான்றாங்க. சரிங்க சித்தப்பான்றாங்க. மாமா அம்மா வந்துடுவாங்களான்னு அரசு கேட்கும். அரசி கண்டிப்பா எல்லாம் வந்துருவாங்க, நீ ஃபீல் பண்ணாதனுவாங்க. அப்புறமா சித்தப்பா அப்படின்ற மாதிரி மயில் கூப்பிடவும் அப்படியே பழனி முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து முறைச்சிட்டு அவங்க உள்ள போயிடுவாங்க. மயில் கூப்பிட்டதுனால போகவும் மாட்டாங்க. ஒரு மாதிரி மயிலுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுதாம்மா. எல்லாரையும் மேலே கோவமாக தான் இருக்காங்க போலமா, யாரும் என்கிட்ட பேசல, நான் பண்ண தப்புன்னு இதுல இருந்தே தெரியுது. ஏண்டி சும்மா நீ அது இது நொயன்னு சொல்லிட்டு இருக்காது, சரியா? யாரை பேசினா என்ன பேசலன்னு நீ அந்த வீட்டில் வாழணும் அவ்வளோ தானேன்றாங்க. கண்டிப்பா நீ வாழ்வ, சரியா? சும்மா அவங்க பேசல இவங்க பேசலன்ட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேடி மயிலுன்றாங்க. இங்கே பாரு, யார் பேசினாலும் சரி பேசலைனாலும் சரி நீ ஃபீலே பண்ணக்கூடாது, சரியா? அம்மா நான் இருக்கா அப்படின்னு மயிலுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. மயிலும் அவங்களுடைய அம்மா சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்ட்டு அவங்களுமே வந்து மௌனமாக இருப்பாங்க. அப்புறம் முத்துவேலு சக்திவேலு வருவாங்க. அவங்க வந்ததுமே வந்து அப்பான்றாங்க, கவலைப்படாதீங்க பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமா அவங்க அந்த பக்கம் போய் நிற்கவும் முத்துவேலு சக்திவேலு கிட்ட வந்து மயிலோடைய அப்பா அம்மா போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உதவி செய்வீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறேன் நாங்கள் அப்படின்ற மாதிரி முத்துவேல் சொல்கிறாங்க. சரி எனக்கு இது போதும், நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா, அது போதுன்றாங்க. என் பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைச்சாகணும், நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ணன் கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து ஒரு காரணத்தோடு தான் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்படி சொன்னால் தான் வந்து அவங்கள நம்ம இது பண்ண முடியும் அப்படின்றதுனால இப்படி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. எப்படியோ அந்த வீட்டாளங்களும் நம்மளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல பாக்கியன்றாங்க. ஆமாய்யா, நீ பயப்படாது, நம்ம பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமா வருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கியா அப்படின்றாங்க. ஆமாம்மா எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு, ஏன்னா அந்த எதிர்ப்பு வீட்டுக்காரங்க நம்மளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் நம்ம ஃபீலே பண்ணக்கூடாதுன்னுவாங்க. அப்புறம் மயில் ஆமா எங்க அங்கே போய் பேசிட்டு வந்தீங்க, என்ன பேசிட்டு வந்தீங்க? ஏண்டி எங்களுக்குள்ள 1000 இருக்கும், நாங்கள் என்னவோ பேசிட்டு வரோம், உனக்கு என்ன? அம்மா பிரச்சனையை இழுத்து விட்டுறாதம்மா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? மயில் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, உன்னுடைய வாழ்க்கைக்காக தாண்டி போராடிக்கிட்டு இருக்கேன் நானுவாங்க. அப்புறமா கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க, இல்லை உள்ளே போகிறாங்க. பாண்டியனுடைய குடும்பம் மொத்த பேருமே அங்கே இருப்பாங்க. அரசி, ராஜி, மீனான்ட்டு எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஜட்ஜு பார்த்தீங்கன்னா தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே மயில் பதட்டமாகறாங்க. அம்மா பயமாக இருக்குமா, போச்சுமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்றாங்க. ஏண்டி இப்போ தானே தெளிவாக சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம், அதுக்குள்ளே என்னாலே உனக்கு பயன்றாங்க. அம்மா என்னுடைய பயம் எனக்கு தானம்மா தெரியுன்றாங்க. பயப்படாத அம்மா, நான் இருக்கல, நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ போய் பேச, சரியா? மாற்றிக்கிட்டு சொல்லி வச்சிட்டேன்னா அம்மாவும் அப்பாவும் மாட்டி போட்டி மயில், என்னுடைய வாழ்க்கையுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன், சரியா? நீ மாப்பிள்ளை கூட வாழணும்னா அப்போ நாங்கள் சொல்கிறத நீ செஞ்சு தாண்டி ஆகணுன்றாங்க. இது மாதிரி கொடுமைப்படுத்தினாங்களான்னு கேட்டால் அம்மா கொடுமைப்படுத்தினாங்க, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்கன்ட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையுமே சொல்லி என்ன நடந்தாலே பார்த்துக்கிற அம்மான்றாங்க. சரின்னுவாங்க. அதுக்கப்புறமா வந்து வாங்கம்மான்றாங்க. அம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரணமாம்மா என்னை வெறுக்கிறாங்க, என்ன வீட்டில் இருக்கிற யாருக்கும் பிடிக்கல அப்படின்றாங்க. அப்புறம் தங்கமயிலுடைய லாயர் இருந்துட்டு, ஹேமா உன்னை ஏதாச்சும் கொடுமைப்படுத்தினாங்களா, டார்ச்சர் பண்ணாங்களா சொல்லுமான்றாங்க. வரதட்சணை கொடுமை? ஆமாம் வரதட்சணை கொடுமைப்படுத்தினாங்க. உன் வீட்டில் இந்த நகை எடுத்துகிட்டு வா, பணம் எடுத்துகிட்டு வந்து. அப்புறம் வீட்டில் சரணமாம்மா கூட சந்தோஷமாக வாழ மாட்டேங்கிறாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, எனக்கு சரணமாம்மா வேணும்னு அழுகுறாங்க. அதுக்கு ஏமா அப்படி ஒருத்தர் கூட வாழணும்னு நினைக்கிறேன்னுவாங்க. உடனே அவங்க பக்கம் இருக்கிற அந்த
ஜட்ஜு லாயர் இருந்துட்டு, மேடம் என்ன இருந்தாலும் தாலி கட்டிட்டாலே புருஷன் முக்கியம்னு எல்லா பெண்களும் சொல்கிறது தானே மேடம்ன்றாங்க. அதே தான் இந்த பொண்ணு எதிர்பார்க்குது. இவங்க பின்னாடி ஒரு பொண்ணு தங்கச்சி இருக்கா, அந்த லைஃப்பை யோசிக்குது இந்த பொண்ணு அப்படின்ட்டு அந்த லாயர் பேசிகிட்டு இருக்காங்க. மயில் இருந்துட்டு, ஆமாம் இவங்க இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, ஆனால் எனக்கு சரண் மாமா வேணும்வாங்க. அப்படியே கோமதி வீட்டாளுங்க பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா தங்கமயில் வந்து பொய் மேலே பொய்யா அடுக்கிக்கிட்டே போகிறாங்க இல்லையா, இந்த அளவுக்கு அசிங்கம் பிடிச்சவளவே இப்படி பொய் மேலே பொய்யா சொல்கிறாளே அப்படின்னு கோமதி கோவப்படுறாங்க. என்னங்க பொம்பளையா இருப்பா இவ, இப்படியெல்லாம் கேவலமாக சொல்லிட்டு இருக்கா கோமதி, சொன்னால் சொல்லிட்டு போட்டு கொஞ்சம் பொறுமையாரு. இல்லைங்க அவளை வீட்டில் நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டோம், ஆனால் பார்த்துக்கிட்டுக்கிறதுக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காளே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இவளெல்லாம் என்னங்க சொல்கிறதுன்னுவாங்க. சரி விடு, எல்லாத்தையும் நினச்சி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது, சரியா எல்லாம் பார்த்துக்கலான்றாங்க. என்னால் சமாதானமாக இருக்க முடியல இங்கே. ஏன்னா இவ பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்க அந்த அளவுக்கு கோவமும் ஆத்திரமும் மட்டும்தாங்க வருதுன்றாங்க. எப்படிங்க இவ இப்படியெல்லாம் சொல்லலாம் சொல்லுங்கன்றாங்க. கொஞ்சமாச்சு இவளுக்கு மனசாட்சின்னு இருக்கணும், எல்லாம் அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஏற்பாடு. அதனால தான் இனிமேல் வந்து இவ எப்படிங்க நம்ம வீட்டிலேருந்து வாழ போகிறா, கண்டிப்பாக இவ வாழவே மாட்டா, சரவணன் இனிமேல் ஏற்றுக்கவும் மாட்டான், நானே இவளை வீட்டுக்குள்ளாரே விட மாட்டேன். ஏன்னா மாமியார் கொடுமை, அந்த கொடுமை, இந்த கொடுமைன்ட்டு என்னென்ன வந்து சொன்னாங்க. ஊர் உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் எப்படி என்னன்ட்டு நம்மளை பற்றி எப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இவன் நம்ம குடும்பத்தை இந்தளவுக்கு நாரடிச்சிட்டாலேங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. சரி விடு கோமதி பார்த்துக்கலாம். ஆனாங்க கண்டிப்பாக இந்த கோமதி இந்த மயிலை இனிமேல் நான் சும்மாவே விட போகிறதில்ல, இனிமேல் தான் வேற ஒரு கோமதியை அவள் பார்க்க போகிறான்றாங்க. ஏமா இப்படி எல்லாமே கொடுமைப்படுத்தினாங்க, அம்மா இப்படி எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தினாங்கன்னுவாங்க. அப்புறமா கோமதி இருந்துட்டு, இல்லை மேடம் இவ சொல்கிறது எல்லாமே போய், நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்தலைன்றாங்க. ஏம்மா என்னம்மா சொல்கிற, ஆமா நீங்கள் ஊர் உலகத்தில் கூட விசாரிச்சு பாருங்கள், ஆனால் நாங்கள் அந்த மாதிரியான குடும்பமே கிடையாது, உண்மையிலே வந்து நாங்கள் எதுவும் கொடுமைப்படுத்தலை மேடம், இவ வேணும்ன்ட்டே போய் சொல்லிட்டு இருக்கா, இதுதான் மேடம் உண்மைன்றாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லா தான் பார்த்துக்கிட்டோம் அவளை, ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கா, இவங்க பண்ணது எல்லாம் ஃப்ராடு வேலைன்னுவாங்க. என்னம்மா ஃப்ராடு வேலை பண்ணாங்கன்னொன்னே, இந்த மாதிரி வந்து என் பையனோட வயசு 2 அதிகம், அதை முன்கூட்டியே சொல்லியிருக்கணும், ஆனால் வயசு சொல்லலை. அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயம் பண்ணாங்க தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும் போது தான் இந்த மாதிரி வந்து படிப்பு விஷயத்தில் போய் சொல்லியிருக்காங்க, வயசு விஷயத்தில் போய் சொல்லியிருக்காங்க, கன்சீவாக இருந்து அவளே வந்து கன்சீவாக இருந்து ஆனால் இல்லைன்ற மாதிரி வந்து பண்ணிட்டான்றாங்க. புரியல எனக்குன்றாங்க. அதாவது அவள் கன்சீவாகவே இல்லை மேடம், ஆனால் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அபார்ட் ஆகிடுச்சுன்ட்டு இந்த மாதிரி ஒரு பொய் இது பண்ணிட்டா. அத்தை இல்லை அத்தைன்றாங்க, போதும் நிப்பாட்டு, அத்தை கன்சீவாக இருந்தது உண்மைதான் அத்தைன்றாங்க, போதும் நடிக்காதுன்றாங்க. ஜட்ஜுக்கிட்ட வந்து மேடம் உண்மையிலே இவ சொல்கிறது எல்லாமே வந்து அப்பட்டமான பொய், தயவு செஞ்சு இவ சொல்கிற விஷயங்களை நீங்கள் நம்பாதீங்கன்றாங்க. இவ சரியான ஃப்ராடு அப்படின்ட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க, நான் சொல்கிறத நீங்கள் நம்புங்க அப்படின்ட்டு கோமதி வந்து ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறாங்க. ஏமா உங்கள் மருமக இப்படி சொல்கிறா, யார் சொல்கிறத ஏற்றுக்கிறதுனோடனே அதுக்கப்புறம் அவங்க வீட்டை எதிர்க்க 2 பேர் இருக்காங்க, அவங்கள விசாரிங்கன்ற மாதிரி ஒரு அட்வொகேட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த அட்வொகேட்டை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா முத்துவேல் சக்திவேலை வர சொல்லுவாங்க. வர சொன்னதுமே வந்து முத்துவேல் சக்திவேல் கிட்ட விசாரணை போது சொல்லுங்கள், இவங்க கொடுமைப்படுத்தினாங்களா இந்த பொண்ணை, வரதட்சணை கொடுமை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவேல் சக்திவேலும், இவங்க என் தங்கச்சி குடும்பம் தான், ஆனால் எங்கள் 2 பேருக்கு ஆகாது தான், ஆனால் உண்மையிலே வந்து வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு என் தங்கச்சியோடைய குடும்பம் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பொண்ணு ஏன் அப்படி சொல்லுதுன்னு தெரியல, அந்த பொண்ணு பண்ண தப்பை வந்து அந்த பொண்ணை மறைக்குது அவ்வளோதான்றாங்க. உண்மையிலே வந்து அந்த பொண்ணை ஒரு மகளாக தான் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் ஊர் உலகத்தில் விசாரித்தாலுமே எல்லாருமே பாண்டியனுடைய குடும்பத்தை வந்து நல்ல விதமாக மட்டும்தான் சொல்லுவாங்க, கெட்ட விதமாக யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை மேடம், இந்த பொண்ணு தான் வந்து தேவையில்லாமல் இப்படி சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சக்திவேல் சொல்கிறாங்க. ஐயோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாட்டி இப்படி மாற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மயிலோடைய அப்பா அம்மா ஷாக் ஆகுறாங்க. என்ன பாக்கியம் இது, நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஆனால் இன்னைக்கு என்னடனா இப்படி எல்லாம் ஆப்போசிட்டாக மாற்றி பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா வந்து ஜட்ஜு கிட்ட மேடம் இவங்க சொல்கிறது எல்லாமே போய் மேடம், இவங்க சொல்கிறத நம்பாதீங்க, ஏமா நீ சைலண்டாக இருமா, உன்னை கேட்டால் மட்டும் பதில் சொல்லி உட்காரு, அப்புறம் சொல்லுங்க அப்படின்றாங்க. மேலே எல்லா விஷயங்களுமே தங்கமயில் மேலே சொல்லிக்கிட்டே போகிறாங்க. தங்கமயிலுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அவ்வளோதான், இனிமேல் வந்து சரண் மாமா கூட வாழவே முடியாத போல, எல்லாம் முடிஞ்சு போச்சு போல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு பயத்தில் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பேச்சு கேட்டு அவசரப்பட்டுட்டோமோ, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குரிய ஆயிடுச்சோ அப்படின்ட்டு அது இதுன்னு நினச்சி மனசை போட்டு குழப்பி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜட்ஜி வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு அதாவது உங்கள் மாமியார் சைடு எந்த ஒரு தப்பும் கிடையாதும்மா, எல்லா தப்பும் வந்து உன் மேலே தான் போல அப்படின்ற மாதிரி சொல்லவும் மயிலு ஷாக் ஆகுறாங்க. ஏமா பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு உன் மாமியார் வீட்டார் தான் தப்பு பண்ணாங்கன்ற மாதிரிலே சொன்னேன், ஆனால் இன்னைக்கு இப்போ எல்லாம் பார்க்கும்போது உன் மேலே தான்மா தப்பவே தெரியுதா அப்படின்றாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன செய்யறதுன்னு அந்த நிமிஷம் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. தங்கமயில இருந்துட்டு அம்மா போச்சுமா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரமோல எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்க தங்கமயிலுடைய குடும்பம், தங்கமயிலுடைய வாழ்க்கை அவ்வளோதான் இனிமேல் வந்து கேள்விக்குறியா ஆக போதா, இல்லை அவங்களுடைய அம்மா தங்கமயில எப்படி அந்த வீட்டில் வாழ வைக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.